அவர்களெல்லாம் அந்த எத்தனை இடங்கள் எத்தனை எம்பிக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற கடிதங்களை பெற்ற பிறகு இன்றைய கூட பிரதமர் மோடி அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிகின்றோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், இப்போ ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம், உங்க எம்பிக்களுடைய கடிதங்கள் வாங்கணும், அந்த கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சு தான் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும். இப்போ இந்த எம்பிக்களுடைய ஆதரவு என்பது இவ்வளோ குரூஷியலா இருக்கக்கூடிய நேரத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லைன்னா பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற இந்த சமயத்தில் என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க? அஃப்கோர்ஸ் அவங்களுடைய மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். பட் அமைச்சரவை இல்ல முக்கிய அமைச்சகங்கள் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் இவங்களால வைக்கப்படுதா? அந்த ஒரு பார்கெனிங் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற தகவல்கள் வருதா? நிச்சயமாக பிரதமருடைய இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, சிராக் பாஸ்வான், மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பல தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நாங்கள் கட்சி மாற மாட்டோம், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தான் இருப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். இன்று காலை டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சென்ற நிதிஷ்குமார் அவர்கள் கூட நாங்கள் தான் சர்க்கார் செய்ய போகிறோம், அதாவது ஆட்சி அமைக்க போகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பாஜகவிற்கு தாங்கள் ஆதரவை தருவது தொடர்பாக இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்படுகின்றது. இந்த கூட்டம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு உடனடியாக நேராக இங்கிருந்து பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அதே போல சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது இல்லத்தில் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவார் என்று உரிமை கோருவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக வட்டாரங்களிலிருந்து இந்த தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு உடனடியாக நேராக இங்கிருந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கின்றனர். அதன் பிறகு நீங்கள் குறிப்பிட்டது போல யார் யாருக்கு என்னென்ன டிமாண்ட் இருக்கிறது, யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பதவி என்பது குறித்தெல்லாம் இன்று இரவு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னின்று இந்த பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கின்றார். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களையும் தனித்தனியாக சந்தித்து யாருக்கு என்ன கோரிக்கை இருக்கிறது, எந்த அமைச்சர் பதவியை அவர்கள் கேட்கிறார்கள் என்பது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தி இன்று இரவே அதனை முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்போது மதசார்பற்ற ஜனதா தளத்தை பொறுத்தவரை அவர்கள் வேளாண் துறை அமைச்சர் பதவி கேட்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. இப்போதல்ல, தேர்தலுக்கு முன்பே இது முடிவு செய்யப்பட்ட ஒன்று என்று தகவல் வருகின்றது. அதே போல சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை 4 கேபினெட் அமைச்சர் பதவிகளை கேட்க முடிவு செய்திருப்பதாகவும், நிதிஷ்குமாரை பொறுத்தவரை சில முக்கிய இலாக்காக்களை கேட்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கின்றது. பீகாரில் உள்ள சிராக் பாஸ்வானை பொறுத்தவரை 1 கேபினெட் மினிஸ்டர், 1 அமைச்சர் பதவி. அந்த 1 கேபினெட் மினிஸ்டர் சிராக் பாஸ்வான் அவர் தனக்கே கேட்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல மற்றொரு கூட்டணி கட்சி தலைவரான ஜித்தன் ராம் மாஞ்சி தனக்கு 1 மத்திய அமைச்சர் பதவி, கேபினெட் மினிஸ்டர் பதவி வேண்டும் என்று கேட்க முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இப்படி ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றது. சில தகவல்கள் வெளியானது, அதாவது சபாநாயகருடைய பதவியை தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமார் கட்சி இருவருமே கேட்பதாக சில தகவல்கள் கிடைத்தது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க பாஜக தயாராக இல்லை. சபாநாயகர் பதவி மட்டுமல்ல, உள்துறை அமைச்சர், நிதித்துறை, ரயில்வே துறை, இப்படி பல முக்கிய இலாக்காக்களையும் தன்வசமே வைத்துக் கொள்ள பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அவற்றை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க பாஜக தயாரில்லை. மாறாக கல்வி, அதே போல சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவதற்கு பாஜக முன்வரும் என்றே தெரிகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல வேளாண் துறையை பொறுத்தவரை மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் குமாரசாமிக்கு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜகவை பொறுத்தவரை ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிவது என்னவென்றால், கூட்டணி கட்சிகளுடைய உதவி இருந்தால்தான் அவர்கள் ஆட்சியை நிறுத்த முடியும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய எல்லா நிபந்தனைகளுக்கும் தலையசைக்க பாஜக தயாராக இல்லை. ஏனென்றால் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இல்லாவிட்டாலும் கூட
சந்திரபாபு நாயுடுவை தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சுமார் 280 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவும் இல்ல, நிதிஷ்குமாரும் இல்லை என்றாலும் கூட அந்த கூட்டணிக்கு சுமார் 270 272 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது. அதாவது சிராக் பாஸ்வானுடைய கட்சி, ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனா, அசோம் கன பரிஷத், அப்னாதல், ராஷ்டிரிய லோக்தள், இப்படி சில உதிரி கட்சிகளுடைய அந்த ஆதரவையும் சேர்த்து 272 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு வருங்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை செய்தால் கூட எதிர் முகாமிலே ஜெகன்மோகன் ரெட்டி கட்சிக்கு 4 எம்பிக்கள் இருக்கிறது. அவர்களை தங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளவும் பாஜக யோசிக்கலாம். எனவே எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் முன்வைக்கக்கூடிய அனைத்து டிமாண்டுகளுக்கும் தலையசைப்பதற்கு பாஜக தயாரில்லை என்பதுதான் அந்த கட்சி வட்டாரங்கள் கூறக்கூடிய தகவலாக இருக்கிறது. ரைட். இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி என்று வரும்போது கூட்டணி